ஐயா ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 24:32-33. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலிருந்து வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். அத்திமரத்தினால உள்ள ஒரு உவமையை இயேசு சொல்லுகிறார். அப்போ அத்திமரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது இஸ்ரவேல் தேசத்து தான் பைபிள் முழுசும் அத்திமரம் அப்படின்னு சொல்லி தேவனும் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவும் பலமுறை சொல்கிறார். அப்போ அத்திமரம் துளிர்விட தொடங்கிட்டனாலே இயேசு வாசல் அருகே வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பைபிள் சொல்லுது. இப்போது கிறிஸ்தவர்களுக்கு பயம் இருக்கும், வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஆயிருமோ அப்படின்னு. ஆனால் உண்மையாட்டு இருக்கவங்களுக்கு ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இயேசுவும் 2000 வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்காரு. பல தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களை ஒன்றுமே செய்ய முடியாது, பரிசுத்தவான்களுக்கு எப்பேற்பட்ட அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு அப்படிங்கிறத பைபிள் பல தடவை சொல்லுது. இப்போ இந்த அத்திமர உவமை 3 சுவிசேஷங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. யோவானில் மட்டும்தான் இல்லை, மத்தேயு 24, மார்க்கு 13, லூக்கா 21, இப்படி 3 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னா, யாருக்காக சொல்லப்பட்டதுன்னா, அங்கே இருந்த ஊருக்காரங்க, நாட்டுக்காரங்க, தெருவுக்காரங்களெல்லாம் கூட்டு வச்சு சொன்னதில்லை. இயேசு தன்னுடைய சீசர்கள்ட்ட மட்டும். இது ஒலிவமலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரசங்கமாகும் இந்த பிரசங்கம். அதில் தான் இயேசு சொல்கிறாரு. அப்போ எருசலேமில் போய் முதல்ல தேவாலயத்தில் போதனை பண்ணிவிட்டு வெளியே வருகிறார். வெளியே வரும்போது அந்த ஆலயத்தை பார்த்து பயங்கர பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொன்னாங்கன்னு போட்டிருக்கு. எந்த சீசர்னிட்டு அதில் போடலை, ஆனாலும் கண்டிப்பாக பேதுரு தான் சொல்லியிருக்கணும். அதில் ஒரு ஆள் கண்டிப்பாக இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை உடனே அவர் தான் விடுவார். அப்போ இயேசு உடனே சந்தோஷத்தில் க்ளோரி பிரைஸ் எல்லாம் சொல்லலை, ஒரே வார்த்தை தான் சொன்னார், கல்லு கம்பில் கல் இல்லாமல் இதெல்லாம் ஒரு நாள் இடிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அப்போ சீசர்களுக்கு உடனே ஒரு நடுக்கம் வந்துட்டு, ஒரு பயமும் வந்துட்டு, ஆண்டவரே இது எப்போ நடக்கும்? உடனடியாக ஒரு சரமாரியாக ஒரு 3 கேள்விகளை கேட்குறாங்க. இது எப்போது சம்பவிக்கும்? உமது வருகை எப்போது? அதற்கான அடையாளம் என்ன? அப்போ 3 கேள்வி ஒரே நேரத்தில் கேட்டு முடிச்சுட்டு அப்படியே அவருக்கு வாயை பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க, என்ன சொல்லுவாரோ பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ இயேசு சில விஷயங்களை வரிசையாக சொன்னார். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, கடைசியில் யுத்தங்கள் வரும், அதுபோல் பஞ்சம் கண்டிப்பாக வரும், அதுபோல் கொள்ளை நோய்கள் வரும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி பூமி அதிர்ச்சிகள் வரும், சபைகள் உபத்திரத்துக்குள்ளே போய் பாழாக்கப்படும் அப்படிங்கிறதையும் கூட இயேசு அந்த இடத்துல சொல்லார். இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு அவங்களுக்கு ஒரு சீசர்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்கணும், ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணுன்றதுனால அத்திமரத்தில் பற்றி சொல்கிறார். அத்திமரத்தின் உவமையை பற்றி உடனே அதில் சொல்கிறார். அப்போ சொல்லும்போது அதில் பைபிள் படி பார்த்தா இஸ்ரவேல் தேசம்தான் அந்த அத்திமரம் அப்படின்னு சொல்லி அநேக இடங்களில் சொல்லப்படுது. இப்போ 1 ராஜாக்கள் 4:25 அத்திமரம் அப்படிங்கிறது ஒரு செழிப்பான ஒரு செழிப்புக்கும் சரி, ஒரு சமாதானத்துக்கும் சரி, அந்த 2க்குமாக தான் பயன்படுத்தப்படுகிறது அத்திமரம் அப்படிங்கிற ஒன்று. ஆனால் முதல்ல ஓசியா தீர்க்கதரிசி என்ன புஸ்தகம் 9:10 வாசிப்போம். ஓசியா 9:10. வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் வெற்றியானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்பு உள்ளவர்களானார்கள். இது என்ன சொல்றாரு? அத்தி மரத்துல இருக்கிறதுலே முதல் தரமான கனிகளாக யாரை தேர்ந்தெடுத்தேன்? இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, அதுக்கு பின்னாடி வந்தவங்க ஒவ்வொருத்தரும், அதுக்கு பின்ன தாவீது, சாலமோன், இப்படி எல்லாரும் சேர்த்து தான் ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, இவங்களை எல்லாம் அத்திமரத்தில் உள்ள முதல் தர கனிகளை போல் நான் என்ன செய்தேன்? தேர்ந்தெடுத்தேன். அது எப்போ நடந்தது அப்படின்னா, இஸ்ரவேலின் 13வது ராஜா, அதாவது ராஜாவான யெரொபெயாம் அவனுடைய காலத்தில் பைபிளில் போட்டிருக்கு. பயங்கரமான செழிப்பு, இராணுவ பலமும் இருக்குது, பணச்செழிப்பும் இருக்குது. இஸ்ரவேல் பயங்கரமான ஒரு தேசமாட்டு இருக்குது. ஆனால் இவங்க என்ன செய்யாங்கன்னா, முதல்ல விக்கிரக வழிபாடு, வேசித்தனம், இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே போனோன்னே தேவன் கண்ணீர் விட்டார் அப்படின்னு அங்கே எழுதி வச்சிருக்கு. தேவன் நினைச்சதார் கண்ணீர் விட்டார். அப்போ கண்ணீர் விட்டது மட்டும் இல்லை, இந்த தேவன் என்ன செய்யாருன்னா, இதை சம்பவத்தை நேரடியாக ஒரு தீர்க்கதரிசிக்கு விளக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். எப்படி எனக்கு மனம் எவ்வளோ வேதனைப்படுதுங்கிறத
மனுஷங்கிட்ட சும்மா சொன்னாக்கி அது புரியாது. அவனுக்கு வாழ்க்கை முறையில் வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு முடிவை எடுத்துகிட்டு ஓசியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்லாரு, நீ ஒரு வேசி பண்ண போய் கல்யாணம் பண்ணணும். எப்படிப்பட்ட பண்ண? நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு இல்லை, இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு 750 வருஷத்துக்கு முன்னே ஒரு மோசமான நடத்தக்கேடான பெண்ணை போய் நீ முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு ஓசியா தீர்க்கதரிசிட்ட சொல்லார். பெரிய தீர்க்கதரிசி இவர். அப்போ அது அவர் என்ன பண்ணாருன்னா, கோமையர்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை என்ன செய்யாரு, கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு அவளுக்கு மேலே உயிருக்கு உயிராட்டு இருக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாள் கழிஞ்சோடனே இவன் என்ன செய்யறா, வேறு ஆண்களை தேடி பின்னும் போயிட்டா. அப்போ போனதுக்கு பிறகு இவளுக்கு பிள்ளைகள் பிறந்த உடனே இருந்து நல்லா அழுறாரு இவர் ஆண்டவருக்கு முன்னே வந்து, ஆண்டவரே இது என்னுடைய பிள்ளைகள் இல்லை, நான் என்ன செய்யணும் அப்படின்னு அழுத உடனே திரும்பவும் என்ன செய்யார் ஆண்டவர், நீ எங்கே போனாலும் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து திரும்பவும் இவளை என்ன செய்யணும், நீ கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லார். இவர் என்ன செய்யார், அந்த பணத்தை கொடுத்து திரும்பவும் என்ன செய்யார், இங்கே கூட்டிகிட்டு வரார். வந்து அவ்வளவு பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்த பிறகு அந்த பெண்ணு திரும்பவும் அவருக்கு கூட வாழலை. அப்போ இப்படியெல்லாம் பார்த்து வேதனையில் இருக்கும்போது தான் தேவன் திரும்ப சொல்லார், நீ வந்து உனக்கு ஒரு மனைவி இப்படி போனதுக்கு எவ்வளவு வேதனைப்படுதா, எவ்வளவு மனசுக்குள்ளே கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது, உனக்கும் தெரியுது. அப்போ இவ்வளவு பெரிய ஆட்கள் ஆபிரகாம் முதல்ல இருந்த எல்லா பிள்ளைகளையும், இஸ்ரவேலின் பிள்ளைகளை அத்திப்பழத்தை போல என்ன செய்தேன் நான் வச்சுருந்தேன். ஆனால் எல்லாரும் என்னை மட்டும் ஏமாற்றிட்டு அடுத்த இடத்துக்கு தாவிட்டாங்க. அதனால என்னுடைய மனமெல்லாம் துடிக்குது அப்படிங்கிறத இந்த தீர்க்கதரிசிகிட்ட சொன்ன உடனே அவரும் அந்த இடத்துல அழ ஆரம்பித்தார். அப்போ அத்திமரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தெளிவாட்டு இஸ்ரவேல் தான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இஸ்ரவேல் சந்ததிகள் தான், வேறு எந்த சந்ததிகளையும் அதில் சொல்லலை. அதுக்கு அடுத்தது பார்த்தா யோவேல் 1:7 வசிக்க பார்ப்போம். இதில் என்னென்னா என்ன செய்துட்டு அத்திமரத்துக்கு செடியை போய் முதல்ல தின்னுது, அதுக்கப்புறம் அந்த மரத்தை உரிக்குது, பட்டையெல்லாம் தின்னு போட்டுன்னுட்டு சொல்லப்படுது. அப்போ இது வந்து யோவேலின் புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம் அப்படின்னு சொன்னால் சரியான ஒரு கடைசி கால தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் எந்த புஸ்தகம், யோவேல் புஸ்தகம். இது வந்து யூதா ராஜாவான யோவாசு, அதாவது 8வது ராஜா, இந்த ராஜாவுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த யோவேல் தீர்க்கதரிசி. இந்த நேரத்தில் தான் அத்தாலியான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ராணி வந்து அந்த சின்ன பொண்ணு ஆக்கிட்டு இருந்தா நாட்டை. அத்தாலியால்னா யாரு, ஆகாப்புக்கும் எசபேலுக்கும் பிறந்த மகள் தான் இருந்த அத்தாலியாள். அவளுக்கு பிறகு தாயை போல நாட்டை சீரழிச்ச ஆளையாரு இந்த அத்தாலியாள். நாட்டை வந்து சீரழித்து விக்கிரக ஆராதனைக்குள்ள கொண்டு தள்ளின ஆள் தான் இந்த அத்தாலியாள். அப்போ அந்த காலத்தில் யோவாஸ் வந்து இவர் வந்து யோவேல் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நேரம். ஆனாலும் அந்த யோய்தா அப்படிங்கிற ஒரு ஆசாரியன் மூலமாக நிறைய ஜனங்கள் என்னென்னா தேவன்கிட்ட திரும்பினாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஜனங்கள் செய்த பாவத்தை பொறுக்காமல் தேவன் வந்து வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார். வெட்டுக்கிளிகள்னால் 1-2 இல்லை, கோடிக்கணக்கான. இப்போ வெட்டுக்கிளிகளெல்லாம் வந்தோன்னா தெரியும், அப்படி தானே நம்ம முந்தையெல்லாம் அந்த பயிர்களை போய் அழகாக அழிச்சிட்டு போயிடும். ஆனால் இது வந்து அழித்தது எப்படின்னா தெளிவாக அதில் போட்டிருக்கு. முதல்ல அழித்தது எதாவது அத்தி மரத்தின் இலைகளை, நம்பர் 2 ரெண்டாவது அழித்தது அத்தி மரத்தின் கிளைகளை, 3வது அழித்தது தான் மரத்தின் அந்த பட்டைகளை. இப்படி 3ஐயும் அழித்ததுனால இப்போ அந்த பட்டைகளும் போயிட்டுனா உள்ளே இருக்க வெள்ளை மட்டும்தான் என்ன செய்யும், மரத்துக்கு தண்டில் உள்ள வெள்ளை மட்டும்தான் தெரியும். அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கிளைகளும் வெண்மையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவு வெட்டுக்கள் என்ன செய்துட்டு தின்னு போட்டுரு. அப்போ இப்படிப்பட்ட அந்த காலத்தில் அந்த அத்திமரம் அப்பவும் அது எதுக்காக ஊமையாக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தை ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு கொண்டு போகக்கூடிய காலம் வரும் அப்படிங்கிறதுனால அந்த யோவேல் தீர்க்கதரிசி மூலமாகவும் அத்திமரம்னா இஸ்ரவேல் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லப்படுது. 3வது எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அத்திமரம் அப்படின்னா இஸ்ரவேல் தாங்கிறது சொல்லப்படுது. எரேமியா 24:5 வாசிக்க பார்ப்போம். என்னது, நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிடுவேன். அப்போ கெட்ட அத்திப்பழங்களாம் அங்கே இருக்குங்கிறத அதில் எரேமியா 24 அதிகாரம் நிறைய அந்த முழுசாக நீங்கள் வாசித்தா தெரியும். அப்போ எரேமியா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், எரேமியா தான் இருக்க தீர்க்கதரிசிகளே அழுகிற தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி, சில ஆட்களை பார்த்தா தெரியும், வீடு வீடாக போய் அழுது கும்பம் கோரி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி தானே, என்ன காரியத்துக்கு போனாலும் அழுவையாக தான் இருக்கும். அது மாதிரி சர்ச்சுக்கு போனாலும் அழுவையாக தான் இருக்கும், வீட்டுக்கு போனாலும் அழுவையாக தான் இருக்கும், காரியம் ஒன்றும் இருக்காது. அப்போ இப்படி அதில் எரேமியா அப்படி இல்லை. எரேமியா தீர்க்கதரிசிகளே அழுகுன்னா யார், இந்த எரேமியா தீர்க்கதரிசி. அவருக்கு இதை பார்த்தா முழுசாக அவ்வளோ அழுகையாக தான் நிறைய காரியங்கள் இருக்கும். இவர் 5 ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். 5 ராஜாக்களுடைய ஆட்சி காலத்தில் 40 வருஷம் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. அப்போ இவர் வந்து கடைசி ராஜாவான சிதேக்கியா, இஸ்ரவேலின் கடைசி ராஜா. இஸ்ரேலில் 19 ராஜாக்கள் ஆட்சி செய்தாங்க, யூதாவில் 20 ராஜாக்கள். அதில் இந்த இஸ்ரவேலின் 19வது ராஜாவுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, அந்த பாபிலோன்லேருந்து ஒரு ராஜா வருகிறான். பாபிலோன்னா இது ஆபிரகாம் வாழ்ந்த சினையார் தேசம், அப்படிதானே, மெசப்பட்டோமியா எல்லாமே
இந்த இப்போ இருக்கக்கூடிய ஈராக். அப்போ அந்த ஈராக் நாட்டில் இருந்து ஒரு ராஜா வாரான். யாருன்னா பேரனது நேபுகாத் நேச்சார் வாரான். வந்து என்ன செய்யான்னா பலரை அங்கே இருந்தால் நிறைய பேரை அடிமைகளாக பிடிச்சி கொண்டு போயிட்டான். அப்போ பிடிச்சி கொண்டு போன பிள்ளைகள் தான் யாரெல்லாம்? தானியேல், அங்கே இருந்தவங்களெல்லாம் என்ன செய்துட்டான்? பிடிச்சி கொண்டு போயிட்டான். அப்போ கொண்டு போகும்போது மீதி பேர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அங்கே இதில் வசனத்தை என்ன சொல்லுதுன்னா, யாரையெல்லாம் பிடிச்சி கொண்டு போகப்பட்டாங்களோ அவங்க மட்டும்தான் நல்ல அத்திப்பழங்கள். ஆனால் பிடிச்சி கொண்டு போகப்படாமல் அந்த இடத்துல இருந்தாங்க இந்த சிதேக்கியா ராஜாக்க கூட. அவங்க எப்படிப்பட்டவங்க? கையில் தொட்ட கூட எடுக்க முடியாத அழுவின அத்திப்பழங்கள் அப்படின்னு சொல்லி இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு அப்படி 2 கூடைகளை எடுத்து காட்டுறார். நம்பர் 1 நல்ல அத்திப்பழங்கள். அடிமைப்பட்டு போனவங்க யாரையெல்லாம் அவன் பிடிச்சிட்டு போனான்னா அவங்க எல்லாம் நல்லவங்களாக இருந்தாங்க. ஆனால் பிடிச்சு கொண்டு போகாமல் இங்கே கிடந்த நாட்டிலேயே கிடந்தவங்க அத்தனை பேரும் அழுவுன கையில் தொடாவாத. அப்போ இப்போ இதை வந்து இவர் தெளிவாக சொன்னதுனால இங்கே இருந்த ஆட்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, இவரை ஒரு பெரிய கணத்துக்குள்ளே கயிறை கட்டி எரேமியாவை ஒரு பெரிய கணத்துக்குள்ளே அப்படி அப்படிதான் துறை பண்ணி போட்டிருக்கு. அதாவது நல்ல கயிறை கட்டி உள்ளே இறக்கி அந்த தொழிக்குள்ளே என்ன செய்துட்டார்? இவர் தாழ்ந்து போய் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிடந்து ரொம்ப தத்தளித்தார் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அப்போ சரி, இப்போ இதெல்லாம் தாண்டின பிறகு அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவர் வந்து அவங்களுக்காக மீண்டும் ஜெபம் தான் செய்தாரே தவிர அவங்க அழிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் இந்த எரேமியா தீர்க்கதரிசி அவங்கள சபிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. ஆனால் இதில் கடைசியில் என்ன நடந்ததுன்னா, அந்த கெட்ட அத்திப்பழங்கள், அதாவது அங்கே பிடிச்சு கொண்டு போகப்படாமல் அந்த இஸ்ரவேலில் இருந்த கெட்ட அத்திப்பழங்கள். இவங்க ராஜா யார்? சிதேக்கியாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், சிதேக்கியாவுக்கு கண்ணை அவன் நேபுகாத்நேச்சார் திரும்பவும் வரும்போது கண்ணை பிடுங்கி, அது ஏற்கனவே எசேக்கியா ராஜாட்ட சொல்லப்பட்டிருந்தது. அப்போ தானே கண்ணை பிடுங்கி கொண்டு போகப்படுவான்னு சொன்னதுக்கு அவன் அழுதுனால இப்போ அவனுக்கு பிள்ளைகளில் வாரிசில் கொண்டு தான் அந்த சிதேக்கியா ராஜா இவனுக்கு கண்ணை என்ன செய்தது? பிடுங்கி கொண்டு போகிறாங்க. இவன் என்ன செய்தான்னா, பிடுங்கிறது மட்டும் இல்லை, பிடுங்கிறதுக்கு முன்னாடி தப்பி ஓட்டி பார்த்தான். கோட்டையிலேருந்து துள்ளிச்சாடி ஓடிடலான்னு பார்த்தான். வெரைட்டி போய் பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி இவனை செய்தது என்னென்னா, கடைசியில் இவனுக்கு முதல்ல கண்ணை கொட்டி தோண்டதுக்கு முன்னாடி செய்த வேலை, இவனுக்கு பிள்ளைகளை இவனுக்கு முன்னால் வச்சு கழுத்தை வெட்டி அந்த பிள்ளைகள் எப்படி துடிச்சு சாவுங்கிறத இவனை முதல்ல நேரடியாக என்ன செய்தாங்க? பார்க்க வைத்தாங்க. பார்க்க வச்சுக்கிட்டு தான் ரெண்டாவது இவனுக்கு கண்ணை அப்படியே குத்தி கெடுத்து பாவிலவனுக்கு நாய் மாதிரி தெருவாக இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ போகிற வழியில் அப்போ இது கடைசியாக இவன் பார்த்த பார்வை என்னது? தன்னுடைய பிள்ளைகள் கழுத்தாரத்துப்பட்டு முன்ன கிடந்து துடிச்சிட்டு நடக்க பிள்ளைகளை தான் இவன் கடைசியாக பார்த்தான். அப்போ இப்படிப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுது. அப்போ கெட்ட அத்திப்பழங்களுக்கு அது நிறைவேறினது. ஆனால் நல்ல அத்திப்பழங்கள்னு சொல்லி சொன்னவங்களுக்கு என்னது நிறைவேறினது அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன நடந்தது? கொண்டு போய் 70 வருஷம் ஏற்கனவே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார். எப்படின்னா 70 வருஷம் தான் நீங்கள் அடிமைத்தனமாக இருப்பீங்க, அதுக்குள்ளே அங்கேருந்து புறப்பட்டு கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்துடுவீங்கன்னு தான் சொல்லி கடைசி 70வது வருஷம் நெருங்கி வரும்போது தானியேல் தீர்க்கதரிசி அந்த வசனங்களை என்ன செய்யார்? அங்கேருந்து வாசிக்கார். இவர் எசேக்கியேல் எழுதின வசனங்களை வாசிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குற, ஆண்டவரே இனிமே நாளெல்லாம் ரொம்ப நீண்டப்படாது, கரெக்டான டைம் வந்துட்டு எங்களை சீக்கிரமாக என்ன செய்யணும்? ஊருக்கு நீர் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி தானியேல் வந்து அதில் சொல்லார். சொன்ன உடனே தான் தேவனை என்ன செய்யார்? ஒரு ராஜாவை எழுப்புகிறார். என்ன ராஜா? பெர்சியாவின் ராஜா. பெர்சியானா எந்த பெர்சியா? இப்போ இருக்கக்கூடிய ஈரானுடைய ராஜாவான கோரேஸை என்ன செய்யார்? அவர் எழுப்புகிறார். அப்போ கோரேஸ் வந்து என்ன செய்யறான்? இந்த பாபிலோனை அடித்து தூக்கி போட்டது மட்டுமில்லை, அந்த ராஜாக்களை கொலை செய்துட்டு அந்த இடத்துல ஆட்சி அமைக்கிறது மட்டுமில்லை, செருபாபேலை கூப்பிட்டு உனக்கு என்னதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யலாம்? நீ ஆலயத்தை கட்டலாம், அதெல்லாம் கஜானாவிலேருந்து நீ எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு கையில் கொடுத்து அப்படியே அனுப்பிவிடுறார். ஆனால் அனுப்பும்போது இங்கே வந்து எருசலேம் ஆலயத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கட்டும்போது உள்ள ஒரு குரூப் இருக்குது. என்னது? சமாரியர்கள். இவங்க என்ன செய்தாங்க? கட்ட முடியாதுன்னு சொல்லி கள்ள லெட்டரெல்லாம் நம்ம எழுத மாதிரி அடிக்கடி அவங்களாம் எழுதுனாங்க. அப்போ எழுதி பிரச்சனை பெருசாகி போச்சு. அப்போ பிரச்சனை பெருசாக போனதுனால அதுக்கு இடையில கொஞ்ச நாளில் 15 வருஷத்துக்குள்ளே இந்த இவர் இறந்து போனார். யார்? கோரேஸ் ராஜா இறந்து போனார். அப்போ ஆலயம் கட்டி முடியலை. அப்போ ஆலயம் கட்டி முடியாதனால இவருக்கு அடுத்தது வந்த கோரேஸ் ராஜாவுக்கு அடுத்தது வந்த தரியு ராஜா எழும்பி நினைச்சதாரு. சரி, அந்த நம்ம முன்னாடி இருந்தவர் எழுதி வச்ச புக்கெல்லாம் வாசிக்கும் போது அவர் அங்கே எழுதி வச்சிருக்காரு, நான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இவ்வளவு சாதனங்களை ஆலயத்தை கட்டு கொடுத்து விட்டேன். அப்போ இவருக்கு ஒரு ஆசை, அப்போ நம்மளாம் என்ன செய்யணும்? வாரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இவரும் அடுத்தது கொஞ்சம் பேர்ட்ட பணத்தை எல்லாம் வாரி கொடுத்து ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி தரியு ராஜா தான் நினைச்சார் ஆலயத்தை கட்டி முடிக்க அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். சப்போர்ட் பண்ணும்போது இடையில அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் கொஞ்சம் பேர் அங்கே இருந்தாங்க. அர்த்தசாஸ்திரா ராஜா, அதுக்கு அடுத்தது வந்த ராஜா என்ன செய்தார் அப்படின்னா, அந்த எஸ்ரா அப்படிங்கிற தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, உங்கள் ஆலயம் எல்லாம் அலங்காரம் ஒன்றும் இல்லாமல் கிடக்கு, நீங்கள் அதனால் அலங்கார பொருட்கள் கொண்டு போகணும், அதுக்கும் பணம் இங்கே இருந்தால் எடுக்கலாம், நம்ம கஜானாவிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கையில் கொடுத்து அவங்களும் என்ன செய்தாங்க? எடுத்து அவங்களும் கொண்டு போகிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நாளில் நெகேமியாவை கூப்பிடுறாரு, அடுத்த தீர்க்கதரிசி.
நெகேமியாட்ட சொல்கிறாரு என்னென்னா, நீங்கள் வந்து மதில் கட்டாமல் கிடக்குவாங்க, மதிலெல்லாம் கட்டணும்னா நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் ஆட்களையும் கூட்டிகிட்டு இங்கே நம்ம கஜானாவிலேருந்து பணத்தை எடுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மரத்தையும் வெட்டி அதில் உள்ள மரங்களையும் கூட நீங்கள் உங்கள் ஆலயத்துக்கு என்ன செய்திடலாம், கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது இவங்க எல்லாரும் சேர்ந்து, அப்போ எத்தனை ராஜாக்கள் உதவி செய்தாங்க? முதல்ல கோரேஸ் ராஜா, ரெண்டாவது தரியு ராஜா, மூணாவது அர்த்தசாஸ்திரா செய்யறதுக்கு முன்னாடி இன்னொருத்தரும் செய்தார். அது யார்? 120 நாடுகளை ஆண்ட அகஸ்வேரு, எஸ்தரா கல்யாணம் பண்ணாள். ஆமாம், எஸ்தரா கல்யாணம் பண்ணிட்டு அவர் என்ன செய்தார்னா, அந்த டைமில் யூதர்களை காப்பாற்றுக்காக சட்டத்தையே மாற்றி விட்டார், சட்டத்தையே திருத்தி எழுதின ஒரு ராஜா. அப்போ முக்கியமாக ஒரு 4 ராஜாக்கள் என்ன செய்தாங்க, ஈரான் ராஜாக்கள் தான். இன்றைக்கி நம்ம மேப்பில் கூட இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நாடு தான் இந்த ஈரான். அந்த ஈரான் ராஜாக்கள் தான் இஸ்ரவேலை கட்டுற ராஜாக்கள். அவங்க 4 பேர் தான் கட்டுனாங்க. அவர் 2500 வருஷத்துக்கு முன்னே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது. இன்றைக்கி ஒன்றுக்கு குத்தம் வெட்டம் போட்டு இவங்களுக்கெல்லாம் எல்லை பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை தான் பிரச்சனை. ஏன்னா ஒரு சின்ன கம்பி வழி தான் இருக்கும். இங்கே இது எங்கள் ஊருனையும் அவங்க அது எங்கள் இடம்னையும் காஷ்மீர் எங்களுக்குனையும் இப்படி தான் சண்டை. நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை என்னது, எல்லை பிரச்சனை. எங்களுக்கு இதை விட எங்களுக்கு கொஞ்சம் கூட உண்டு அப்படின்னு. ஆனால் இந்த இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் அங்கே எல்லை பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. கடல் எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் அங்கே இருக்குது. ஆனால் என்னத்தினால சண்டை போடுவாங்க, அது தேவனுடைய திட்டம். அந்த தேவ திட்டத்தினால தான். அதுக்கு முன்னே அவங்கள கொண்டே கட்ட வைத்து அந்த தரிவு காலத்திலே தெளிவாக சொல்லப்பட்டது, கடைசி காலங்களில் எருசலேமை மற்ற ஜனங்களுக்கு பாரமான கல் ஆக்குவேன். இன்னைக்கு உலகத்துக்கு முழுவதுக்கும் பாரமான கல் யார் தான்? எருசலேம் தான். எருசலேம் தான் பாரமான கல். ஆண்டவர் அதில் தெளிவாக எசேக்கியேலில் சொல்லியிருக்கார், துறடுகளை வாயில நீ சும்மா இருந்தாலும் உன் துறடுகளை போட்டு இழுத்துட்டு வருவேன். அது யாரை பார்த்து சொல்லப்பட்டது? ரஷ்யாவை பார்த்து சொல்லப்பட்டது. அவன் சும்மா தான் இருப்பான், ஆனால் கடைசி காலங்களில் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வருவார். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. இது கடைசி காலம். அதில் என்ன வேணால் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்கும், என்ன நம்ம கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடலாம் அப்படிலாம் நினைக்க முடியாது. நிச்சயமாக கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னே ஆண்டவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். அதுதான் அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தெளிவாக நடந்துட்டு இருக்கு. பார்த்தா லூக்கா 11ஆவது அதிகாரம் 1வது வசனத்தை வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். பிலாத்து என்ன செய்தான்? இயேசுவை கொன்னது மட்டும் இல்லை, பிலாத்து செய்த காரியம் என்னதாங்க, கலிலேயர்களை பிடிச்சி கொலை பண்ணி விட்டான் நிறைய பேரை. அங்கே என்னதான் கலிலேயர்கள்லாம் யார்? இயேசுவுக்கு சீசர்கள் அவ்வளோருமே கலிலேயர்கள் தான். அவ்வளோருமே ஒருத்தர் தான், யூதாஸ் மட்டும்தான் யூதேவில் உள்ளவன், மீதி எல்லாருமே அந்த பக்கத்தில் உள்ளவங்க தான், அந்த இதில் உள்ளவங்க. அதில் ஒருத்தர், ஒன்று யூதாஸ், இன்னொன்று கானானிய சீமோன். அவரும் எங்கே உள்ளவர்ன்றது தெளிவாக தெரியாது. மற்ற எல்லாருமே கலிலேயர்கள். அப்போ இயேசுவும் கூடுதல் கலிலேயில தான் பிரசங்கம் பண்ணார், வாழ்ந்தார், எல்லாமே. இவன் பிலாத்து என்ன செய்துட்டான், முதல்ல பிடிச்சி இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த அதில் சாதாரணமாக அவன் கொல்லலை, இவங்க கலகம் செய்வாங்க அப்படிங்கிறது இவனுக்கு முதல்ல தெரியும். என்ன ஒரு விஷயம் என்னென்னா, பலிசலத்தை இவங்க ஆலயத்துக்குள்ளே போனாங்க. அங்கே போய் ஆட்டை வெட்டி என்ன செய்தாங்க, ஆட்டையும் புறாயம் வெட்டி ஆலயத்துக்குள்ளே பலி செலுத்திக்கிட்டு இருக்கும்போது இவன் என்ன செய்தான், மனுஷர்களை உள்ள யாரெல்லாம் பலி செலுத்தான் அவ்வளோவரையும் வெட்டி கொண்டு விட்டான். வேறு இங்கேருந்து மிலிட்ரியாக இருக்குது. அதாவது ஏரோதை விட இயேசு பிறந்தபோது, அதாவது இயேசுவை கொல்லணும்னு நினச்ச ஏரோதை விட, இயேசு காலங்களில் இருந்த அந்த ஏரோதை விட மிக கொடுமையானவன் யாருன்னா இந்த ஆள் தான். இவன் என்னன்னா, ஆலயத்துக்குள்ளே யார் இருந்தாலும் விட மாட்டான். ஆலயத்துக்குள்ளே பெய் வெட்டக்கூடிய ஒரு புத்தி யாருக்குண்டு, பிலாத்துக்குண்டு. அவங்க ஆலயத்துக்குள்ளே பலி கொடுத்துட்டு இருக்காங்க, ஆட்டை வெட்டி கொடுக்காங்க. அங்கே பார்த்தா பக்கத்தில் ஆலயத்துக்கு உள்ளாடி பார்த்தா ஆடு மட்டும் இல்லை, பிராய வெட்டியும் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது ஆள் அங்கேருந்து மிலிட்ரியை உள்ளே விட்டு உள்ளே இருந்த கலிலேயர்கள் அவ்வளோ வரையுமே களத்தை அறுத்து விட்டான். அறுத்து அங்கே என்ன நடந்தது, இந்த ரத்தம் அவ்வளோமா ஆலயத்துக்குள்ளே ஓடிச்சு. அப்போ அதான் அதில் போட்டிருக்கு, என்னன்னா கலங்கம் செய்த கலிலேயர்களை ஒருக்க விட வாசிங்க. இப்படி கலந்துருந்தான். அப்போ வெளியே இருந்த மக்கள் நினச்சாங்க, உள்ள செத்தவங்க அவ்வளோ பெரிய பாவிகள், நம்ம பெரிய பரிசுத்தவன்கள். எப்படி சிலவர்களுக்கு அடி வாங்கிட்டு நான் ஒரு அடி கிடச்சோன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவனுக்கு அப்படி தான் கிடச்சணும், அப்படி தானே, அவன் பெரிய பாவி, நான் பெரிய பரிசுத்தான். அப்போ வெளியே என்ன கூட்டம் சொல்லிச்சு, நாங்கள் பெரிய பரிசுத்தம், உள்ளே போய் செத்தவன் எவ்வளோ தான் பெரிய பாவிகள். இயேசு சொன்னாலே ஒருத்தனை எப்படி நினைக்காத, இதில் அடி வாங்க அடுத்த அடி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இயேசு போதிக்காரு. இவங்களுக்கு கோவம் வந்துட்டு. அப்போ இயேசு வந்து சொல்கிறார், அடுத்த அடி உங்களுக்கு சீக்கிரம் இருக்குது. என்ன ஒரு விஷயம் உடனே அந்த சம்பவத்தில் நடந்தது, சீலவாம் குளத்துக்கு போனவன் 18 பேர் செத்து போனான். எப்படி செத்தான், அந்த கோபுரம் என்ன செய்து இடிஞ்சு. சீலவாம் குளத்துக்கு எதுக்கு போகிறாங்க, சீலவாம் குளத்துக்கு எதுக்கு போவாங்கன்னா, இயேசு வந்து ஒரு குருடனை கண்ணில் தூப்பி எங்கே போய் கழுவுன்னு சொன்னார், குளத்தில் போய் கழுவு சொன்னார். அப்போ அது என்ன, சுத்திகரிக்கக்கூடிய இடம். இப்போ ஆலயத்துக்கு எந்த இது பண்ணாலும் சரி, பலிசலத்துக்கு தண்ணி எங்கே இருந்தால் எடுக்கணும். ஆமாம், சீலவாம் குளங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அதுக்கு பழைய காலத்து கதைகளெல்லாம் பார்த்தோன்னா, எசேக்கியா ராஜா பாறையை குடஞ்சி, ஆமாம், ஊருக்குள்ளே கொண்டு வந்த ஒரு குளம் தான் அந்த எசேக்கியா ராஜா கொண்டு வந்த ஒரு குளமாக அது.
இல்லாமல் அந்த இடத்துல கொலையெல்லாம் கிடையாது. மற்ற பாபிலோனர்களுக்கு பயந்து தான் வந்து இதை செய்தான். அப்போ பார்த்தா இயேசுவின் காலத்தில் அது நல்ல ஒரு குளமாக இருந்தது. எந்த வித இதுக்கான சரி அங்கேருந்து தண்ணி எடுத்து கொண்டு போய் தான் ஆலயத்துக்குள்ளே சுத்திகரிக்கணும். அப்போ இப்படிப்பட்ட இப்போவும் அதை கண்டுபிடிச்சாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த போது கரெக்டாக சீலோகம் குளத்தில் அந்த அவன் வெட்டியிருந்த குகையை கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. இந்த குகை வழியாக தான் இவங்க கொண்டு வந்தாங்க தண்ணி அப்படின்ட்டு பார்த்தா, அப்போ பைபிளுங்கிறது கதை புஸ்தகம் இல்லை, ஒரிஜினலாக நடந்த சம்பவங்களை தாங்க எழுதி வச்சிருக்கு. அப்போ பார்த்தா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவங்க எல்லாம் நிறைய பேர் தண்ணி எடுக்க போனாங்க. தண்ணி எடுக்க போகும்போது திடீர்னு அங்கே உள்ள ஆலய கோபுரம் என்ன செய்துட்டு இடிஞ்சு விழுந்துரு. அது எதனால பைபிளில் போடலை, இடிஞ்சு விழுந்த சம்பவத்தை மட்டும் தான் போட்டிருக்கு. ஆனால் வர தொழில் சாந்தையை வச்சு கட்டின கோபுரம் மிகப்பெரிய கோபுரம். அது எப்படியோ இடிஞ்சு 18 பேர் செத்து போனாங்க. அப்போ செத்து போனதுனால அங்கே அந்த கூட்டமும் என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஐயோ எங்கே செத்தவன் அவ்வளோ வரும் கேடு கட்ட பார்க்க எப்படி இவங்களுக்கு பரிசுத்தமே இல்லை, அதனால தான் ஆண்டவர் கொண்டாரு, நாங்கள் எல்லாம் பெரிய யோக்கியர்கள்னு பேசினாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார், இந்த 18 பேர் அந்த செத்த 18 பேர் இல்லை, அதோட பெரிய அயோக்கியர்கள் நீங்கள் தான். ஆனாலும் உங்களுக்கு என்னன்னா நீங்களும் அழியக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அடுத்தது இந்த அத்திமர உவமையை சொல்கிறாரு. லூக்கா 13:6-9 வரை பார்த்தா தெரியும். அதில் என்ன ஊமை சொல்கிறாருன்னா, அது அத்திமரத்தை வச்சு வேற ஒரு ஊமையை சொல்கிறாரு. 3 வருஷம் என்ன செய்தான், ஒரு தோட்டக்காரன் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்த்தா நல்ல காய் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஆனால் என்ன செய்யலை, அங்கே இது காய் கொடுக்கல. அப்போ உடனே அங்கே ஓனர் வந்து சொன்னார், இந்த அத்திமரத்தை வெட்டி தூர இறஞ்சிருவோன்னு சொன்னார். அப்போ உடனே அந்த ஆள் கேட்குறான், தோட்டக்காரருக்கு ஒரு சங்கடம், இவ்வளோ நாளும் தண்ணி ஊற்றியாச்சு, என்ன ஒரு வருஷம் கூட பார்ப்போமே அப்படின்னு. அப்போ இயேசு ஏன் இதை சொல்லார் அப்படின்னா, அவர் 3 வருஷம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தார் அந்த யூதர்களுக்கு. எப்படி கடைசி நேரம் இது, அவர் சிலுவையில் அறைய கொண்டு போகிறதுக்கு கடைசி நேரம் வந்தாச்சு. 3 வருஷம் அவர் என்ன ஊழியம் செய்தது எத்தனை வருஷம், 3.5 வருஷம் செய்தார். என்ன ஒரு 4-5 மாதம் தான் கிடக்கு சிலுவையில் அறைய போகிறதுக்கு. அப்போ அந்த நேரத்தில் இவர் அதான் கரெக்டாக சொல்லார், 3 வருஷம் நான் தண்ணி ஊற்றி பார்த்தாச்சு. ஆனாலும் அங்கே என்ன செய்யலை, இவனும் திருந்தவே இல்லை யூதர்கள். அப்போ திருந்ததே இல்லைனால தான் தேவன் ஒரே வார்த்தை அங்கே சொல்கிறாரு மேலே இருந்து, இவனால் இதோட தீர்த்து கட்டிடுவோமா. அப்போ இயேசு திரும்பவும் சொல்கிறார், இந்த 1 வருஷமும் பொறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், கனி கூடாத மரத்தை எல்லாம் அறுத்து என்ன செய்யலாம், இறஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லதை இயேசு அந்த இடத்துல தெளிவாக, அதுவும் அத்திமரம் தான். அத்திமரம் யாரை, இஸ்ரவேலர்களாக சொல்லார். அப்போ அடுத்தது இன்னொருக்கா சொல்லார், மத்தேயு 21:19 அதில் வாசிங்க. உடனே என்ன செய்துட்டு அத்திமரம் 10 பேர். இப்போ பட்டு பயிர்னுக்க விஷயத்தை 2 பேர் சொல்கிறாங்க. ஒன்று மத்தேயுலையும் இருக்குது, மத்தேயு 21, மார்க் 11, 2லையும் சொல்லப்பட்டிருக்கு அத்திமரம் என்ன செய்துட்டு பட்டு பயிர். இவர் எங்கேருந்து வராரு அப்படின்னா பெத்தானியாவிலேருந்து வரார். பெத்தானியா எங்கே இருக்குது, எருசலேமுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடியதான் பெத்தானியா. அங்கே போய் தான் ஒருக்கா இயேசு அழுதார். இது என்ன இருக்கா, எருசலேமில் பார்த்து அழுதார். 2 நேரம் அழுதார். 2 ஒன்று பெத்தானியா, இன்னொன்று இது. பெத்தானியானா லாசருடைய வீடு. அப்போ லாசருக்கு வீட்டில் அவர் தங்கி இருக்கும்போது பயங்கரமாட்ட அவங்க என்ன செய்திருப்பாங்க, அங்கே அவரை வரவேற்று என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து, அங்கே அக்கா தங்கச்சி 2 பேரும் லாசர் இவங்கெல்லாம் சேர்ந்து நல்லா பயங்கரமாக கவனிச்சாங்க. ஆனால் அங்கே இருந்து கிளம்புறாரு, எங்கே போகிறாரு, என் எருசலேமுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது ஒன்றும் இல்லை, வயிறு பயங்கர பசியாகி போச்சு. பசியாகும்போது இடையில நிற்கும் என்னது, ஒரு அத்தி மரம். அப்போ அத்தி மரத்தை பார்த்தோன்னா, அத்தி மரம் பார்க்கறதுக்கு தான் பயங்கர அழகு, எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவது. தூரத்துலேருந்து பார்க்கச்சில எல்லாம் என்கிட்ட இருக்கு, நீர் வாரான்னு கூப்பிடு. ஆனால் கிட்ட போய் பார்த்தாக்க அங்கே ஐட்டம்னா இல்லை. இந்த அத்தி மரமும் நான் பயங்கர இது, எனக்கு இலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு காட்டிக்கிட்டு ஏசு கிட்ட போதில் அங்கே பார்க்கும்போது ஒன்றும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அதில் தெளிவாக மார்க் மாற்றே சொல்லுறதுல மார்க் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, அதை வாசிக்கப்போ 11-13 என்னது, அதில் அத்திமர அத்திப்பழ காலம்னா அங்கே என்ன அர்த்தம், அது சீசன் இல்லை நீ. அப்போ சீசன் இல்லை. இப்போ பிளாவில் வந்து சீசன் இல்லைன்னா பிளாவில் காக கிடக்குமா, மாவில் சீசன் இல்லைன்னா மாவில் காக கிடக்குமா. அப்போ இயேசுக்கு அது தெரியுமா, மார்க்கை எழுதி வச்சிருக்காரு, சீசன் இல்லைன்னு சொல்லாருங்க. மார்க் மற்ற அதை சொல்லலை, இவர் சொல்லாரு தெளிவா. எப்படி அது சீசனும் இல்லை, அத்திப்பழம் காய்க்கக்கூடிய சீசனும் இல்லை. இயேசுக்கு தெரியும் அது அத்திப்பழம் சீசன் இல்லைங்கிறதும் தெரியும். ஆனாலும் பிடிச்ச அதை சபிக்கார். அப்போ எதனால, அப்போ அதெல்லாம் பெரிய ஒரு விஷயங்கள். அது என்னன்னா, பாலஸ்தீன் தேசத்தில் இப்போ அத்தி காய் அந்த இலை தழுக்கிறதுக்கு முன்னே என்ன செய்யணும்னா, அங்கே உள்ள சில அந்த அத்திமர காய்கள் என்ன செய்யும், காய்க்கும். அப்போ இது வந்து பறிச்சு அந்த பிஞ்சில் பறிச்சதுனாலும் அவ்வளோ இனிப்பாட்டு இருக்குமா அந்த அத்திமர காய்கள். இப்போ இலை நல்ல சூப்பராகிட்டு இருந்தோடனே அப்போ இயேசு நினச்சிருப்பாரு, இலை சூப்பராக இருக்குன்னா காய் உள்ள பக்கத்தில் போகும்போது இருக்குன்னு நினச்சி தான் நினச்சிருப்பாரு, போயிருப்பாரா இருக்கலாம். ஆனால் அங்கே என்ன நடந்தது, அது அதில் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏமாற்றிட்டு இயேசுவா என்ன செய்துட்டு ஏமாத்திட்டு. அப்போ இவருக்கு வெப்ராலம் வந்துட்டு இல்லையா. அப்போ அதனால தான் அங்கே இருந்தவங்க எல்லாம் பார்த்தா பரிசேயர்களும் சரி, சதுசேயர்களும் சரி, ஏரோதியரும் சரி, வேதபாரகரும் சரி, என்கிட்ட எல்லாம் இருக்குது, பைபிளாக கரைச்சி குடிச்சிருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. வெளியே வேதபாரகிற மாதிரி பேசக்கு யாருமே கிடையாது, எல்லாம் இருக்குன்னு கிட்ட போய் பார்த்தப்ப தான் தெரியும், உன்னோட நாத்தான் தெரியும். அதனால தான் சொன்னார், அத்திமரத்தை சபித்ததை போல அவர் நிறைய அடுத்ததை பார்த்தா அந்த கதைக்கு தொடர்புச்சியை நம்ம பார்த்தா தெரியும். இங்கே சபிச்சுக்கிட்டு உடனே அடுத்தது எங்கே போகிறாரு, ஆலயத்துக்குள்ளே போகிறாரு. எந்த ஆலயத்துக்குள்ளே, எருசலேம் ஆலயத்துக்குள்ளே போகிறாரு. எருசலேம் ஆலயத்தில் போகும்போது மார்க் 11-15 போட்டிருக்கு, அங்கே இருக்க காசுக்காரர்களுடைய பலகையெல்லாம்
கவிழ்த்து போட்டார்னு போட்டிருக்கு. நல்ல காலம் சாட்டை எடுத்து அடிக்கலை. இது கடைசி நேரம். இது எப்போ இதுக்கு ஒரு 4-5 நாள் கழிச்சோன்னா சிலுவையில் அறையக்கூடிய நேரம். இது கவிழ்த்து போட்டதோட விட்டுட்டாரு. ஆனால் அடித்தது எப்போ காணாவர் கல்யாணம் முடிஞ்சோன்னா ஆலயத்துக்குள்ளே போனார். அப்போ தான் அடி கொடுத்தது. அடி சாட்டை வர எடுத்து அடி கொடுத்தது. அப்போ இந்த நேரம் அடிக்கலை. அடிக்காண்டெல்லாம் என்ன செய்தார், எல்லாத்தையும் கவுத்து போட்டார். அதில் இன்னொரு விஷயம் போட்டிருக்கு, யாதொரு பண்டத்தையும் அதுக்கப்புறம் அந்த வழியாட்டி எடுத்துக்கு போகிறதுக்கு இவர் சம்மதிக்கவே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலையாம், யாதொரு பண்டத்தையும் அந்த ஆலயத்துக்கு ஓடி கொண்டு போகிறது கூட இயேசு சம்மதிக்கலை அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. அப்போ தூரத்தில் பார்த்தா அத்தி மரத்துக்கு என்ன உண்டு, இலை உண்டு, எல்லாம் உண்டு, நல்ல பச்சை பசுமை உண்டு. ஆனால் கிட்ட போய் பார்த்தா என்னதில்லை, ஒன்றும் ஒரு சுக்கம் இல்லை. இப்போ ஆலயமும் அப்படி தான். இந்த ஆலயம் எப்படி இருந்தது, வெளியே இருந்து பார்க்கும்போது பயங்கர பொண்ணு உண்டு. ஆமாம், நல்ல அழகாக சூப்பரான அலங்காரம், நல்ல மிருக ரத்தம், அப்படி தானே, மிருக ரத்தம். அங்கே எல்லாம் பறி கொடுத்த மிருக ரத்தம் எல்லாம் உண்டு. இயேசு இப்படியெல்லாம் இருக்கு இல்லை, உள்ளே போய் பண்ணி பார்க்கும்போது அங்கே உள்ள ஒன்றும் இல்லை, கனி இல்லை. அதான் அங்கேயும் அதை சபிக்க தொடங்க, அதை சபிக்க காரணம் கனி என்னதில்லை. இங்கே அத்தி மரத்தில் என்ன கனி இல்லையோ அதே போல் ஆலயத்துக்குள்ளேயும் கனி இல்லை. அங்கே என்னது இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ஏமாத்தம் இருக்குது. இயேசு போன விஷயம் எல்லாம் ஏமாத்தம். இப்படி தான் அநேக சர்ச்சைகள் அப்படி தானே, ஆடம்பரம் இருக்கும், கும்பம் எடுப்பு இருக்கும், அப்படி தானே. கும்பம் எடுத்து அப்படியே ஆராதனை நடத்தக்கூடிய காரியங்கள்லாம் இப்போ அநேக இடங்கள் உண்டு. பட்டாபிஷேகம் இருக்கும், கொடியேத்தம் இருக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும். ஆனால் உள்ள கனின்றது என்ன இருக்காது, உள்ள இருக்காது. அப்போ அத்தி மரத்துக்கும் சாபம் கிடச்சி, ஆலயத்துக்கும் சாபம் கிடச்சி. அத்திமரம் சாபம் கிடச்ச உடனேயே பட்டு போச்சுன்னு தான் போட்டிருக்காது, அப்படி தானே. இங்கே ஆலயம் அப்போ பட்டு போகல, ஆலயத்துக்கு 40 வருஷம். இயேசு பரமேறி போய் கரெக்டாக 40வது வருஷத்தில் தீத்து அப்படின்னு சொல்லப்படுங்க வந்து ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் கூட இல்லாமல் என்ன செய்துட்டான், சுத்தமாக இடித்து தர மட்டம் ஆக்கிட்டு போயிட்டான். அப்போ நம்ம சம்பவம் என்னென்னா, மத்தேயு 24:33 சிலர் அத்திமரம் துளிர் விடும் காலம் என்னதை கண்டுபிடிச்சிக்கலாம், தேவன் பக்கத்தில் வந்துட்டார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அத்திமரம் துளிர் விட்டுட்டா அப்படின்னு கேட்டால், துளிர் விட்டுட்டு அப்படின்னா பைபிள் தெளிவாக சொல்லுது. அது எப்படின்னு சொன்னால், அத்திமரம்னா என்னது, இஸ்ரேல். அப்போ இஸ்ரேல் 1948வது வருஷம் என்னதாகி போச்சு, சுதந்திர நாடாக ஆகிப்போச்சு. இப்போ இந்தியா எப்படி சுதந்திர நாடாக 1947 ஆச்சு, அதுபோல் 1948 அது சுதந்திர நாடாக வந்துட்டு. அப்போ இயேசு ஏற்கனவே ஒரு தடவை அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், இவங்க எல்லாம் பட்டயத்தினால என்ன செய்வாங்க, விழுவார்கள், யூதர்கள் பட்டயத்தினால் விழுவார்கள்னு இயேசு சொன்னார். அதுபோல் புற ஜாதியாரால் மிதிக்கப்படும் காலம் முடியும் வரை எருசலேம் அப்படி தான் இருக்கும். அதுக்கு பிறகு எருசலேம் என்ன செய்யும், ஒரு மீட்பு கிடைக்கும் அப்படிங்கிறத இயேசு ஏற்கனவே ஒரு தடவை பிரசங்கத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் இவருடைய மரண காலத்தில் மத்தேயு 27-25 போய் பார்க்கும்போது பிலாத்து முன்னே போய் நின்றுட்டு யூதர்கள் ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க, எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். அவன் கேட்டான், விடுதலை பண்ணுவோமா, அந்த ரத்த பழி நான் சுமக்க மாட்டேன்னு சொன்னோன்னா, நாங்கள் சுமந்துடுறோம், எங்கள் பிள்ளைகளும் நாங்கள் சுமந்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால அங்கே கதை என்ன ஆகி போச்சுன்னா, 100 நாடுகளுக்கு மேலே நாடுகளில் இவங்க சிதறடிக்கப்படுகிறார்கள். எத்தனை வருஷம், ஆமாம், கிட்டத்தட்ட 1900 வருஷம் இவங்க என்ன செய்தாங்க, சிதறடிக்கப்பட்டாச்சு. அப்போ எப்போ சிதறடிக்கப்பட தொடங்குறாங்கன்னா, இயேசு பிறந்து கரெக்டாக 70வது வருஷம், பரலோகத்துக்கு போய் 40வது வருஷம் வாங்கும்போது டைட்டஸுங்கிறவன் என்ன செய்கிறான், ரோம தளபதி. அவங்க தான் அப்பவும் ரோமர்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. வந்து தீக்கிரையாக்குறான், இருந்த ஆலயத்தை தீக்கிரையாக்குனது மட்டும் இல்லை, அந்த செவரில் அவ்வளோ தங்கம் இருக்குன்னு அவங்ககிட்ட சொன்னதுனால அதையெல்லாம் பேத்து போட்டு இயேசு எப்படி சொன்னார், கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரோ அதுபோல் செய்துட்டு 10 லட்சம் யூதர்களை அந்த நேரத்தில் தான் இவன் செய்த போர்னால தனக்கு பிள்ளைகளை வெட்டி சமைத்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜோசிஃபாஸ் சொல்கிறார். யார், தீத்துடைய காலத்தில் வந்து இஸ்ரவேலர்கள் வெளியே போக முடியாமல் இஸ்ரவேலுக்குள்ளே எருசலேமுக்குள்ளே இருந்து தனக்கு பிள்ளைகளை வெட்டி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த அளவு பசியின் கொடுமை இருந்தது அப்படின்னு போட்டு 11 லட்சம் யூதர்களை கொண்டுட்டான், கொலை பண்ணான். 1 லட்சம் யூதர்களை அடிமையாளாக அவன் கொண்டு போனான் அப்படின்ட்டு சரித்திர புஸ்தகங்கள்லாம் சொல்லு. இவன் கொண்டு போய் கொஞ்ச நாளையில் இயேசு கிறிஸ்துக்கு 135வது வருஷத்தில் பேரரசர் ஹாட்ரியன்னு சொல்லக்கூடியவர் என்ன செய்தார்னா, இந்த இஸ்ரேல்னு ஒன்றே கிடையாது, அதுக்கு பாலஸ்தீன் தான் உண்மையான பேர் இருந்துச்சு, அதுக்கு பாலஸ்தீன் திரும்பவும் பேர் அவர் மாத்துறாரு. அப்போ அதுக்கு பிறகு இவர்கள் அலைஞ்சு தெரியாங்க. ஸ்பெயினில் போய் என்ன செய்யாங்க, கொஞ்சம் யூதர்கள் அங்கே போயிருக்காங்க. ஸ்பெயினில் போய் சேர்ந்தோன்னா இயேசுவை கொன்னவன் வந்துட்டான்னு சொல்லி என்ன செய்தாங்க, விரட்டி நாயை அடித்தது மாதிரி அடித்து கடைசியில் சொன்னாங்க, நீங்கள் ஒன்றுலே மதம் மாறணும். என்ன சொன்னோம், யூதர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக நீங்கள் மாறினா தப்பிக்கிடலாம், இல்லைன்னு சொன்னால் உங்களை என்ன செய்தோம், கொன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி விரட்டின போது இவங்க கிடந்த சொத்துக்களை கூட விற்று துறதளிட்டு என்ன செய்தாங்க, வேறு நாடுகளுக்கு அகதிகளாக சாடி போனாங்க. இப்படி பார்க்கறதுல தான் 1939 முதல் 1945 2ஆம் உலக போர் டைமில் ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை ஒரே ரூமுக்குள்ளே 60 லட்சம் யூதர்களை கொண்டு விட்டுட்டு அந்த கெட்ட கேஸை திறந்து விட்டு அவ்வளவு பெரிய காலி பண்ணணும். அப்படி யூதர்கள் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும்
இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கொழுப்புகள் எல்லாம் எடுத்து அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, கொழுப்புகளை எடுத்து சோப்பு செய்தாங்க, மனித கொழுப்புகள், யார் யூதர்களுடைய. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது தான் திடீர்னுட்டு அங்கே சியோனிசம்னா சியோன் எங்கே இருக்குது? இஸ்ரேலில் இருக்கதான் சியோன். அப்போ அங்கே ஒரு பெரிய பத்திரிகையாளர், அவர் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் ஒவ்வொரு லெட்டர் எழுத ஆரம்பித்தார், பத்திரிகையும் எழுத ஆரம்பித்தார். எப்படின்னா நாம் என்ன செய்யணும், என்னமா எப்படியாவது நம்ம அங்கே போயிடணும், நம்ம சொந்த நாடு சியோன் தான், அந்த சியோனுங்கிற எருசலேமில் போய் நம்ம திரும்ப வாழணும் அப்படின்ட்டு லெட்டர் எழுப்பினார். எத்தனை வருஷம் கழிச்சு? 1900. எத்தனை தலைமுறை கழிச்சு? அப்படி போய் நமக்கு இப்போ அதாவது 100 வருஷம் கழிஞ்சாலே ஒரு தலைமுறை என்ன செய்யணும், அழிஞ்சு நாரி போயிடும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஊரில் இருக்கோம், ஒரு 100 வருஷம் வேற ஒரு இதில் போய் இருந்தாலும் அப்புறம் திரும்ப வந்து சொந்தம் கொண்டாட முடியுமா? ஆனால் 1, 2 இல்லை, 1900 வருஷம். அதுதான் தேவனுடைய திட்டம்னு சொல்லுது. 1900 வருஷம் கழிஞ்சு திரும்ப இவங்க என்ன செய்யாங்க, எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு நம்ம திரும்ப போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்காங்க. 1948 வருஷத்தில் மே மாதம் 14ஆம் தேதி 2ஆம் உலகப் போர் முடிந்து இவங்க சுதந்திர தினம். அதுதான் அத்திமரம் துளிக்க தொடங்கியது. இயேசு சொன்னார், அத்திமரம் துளிக்கும் போது இயேசு நான் வாசலருக்கு வந்துட்டேங்கிறத நீங்கள் முதல்ல உணர்ந்துடணும் அப்படின்ட்டு இயேசு சொன்னார். இப்போ பார்த்தா எத்தனை மணி? 4 மணிக்கு கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி 1948 வருஷம் 4 மணிக்கு ஒருத்தர் எழும்பி அறிவிக்கிறார், டேவிட் பென்குரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், நாங்கள் தனி நாடாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார். இப்போ இப்படி செத்து கிடந்தவங்க 1900 வருஷம் மட்டும் எங்கெங்கெல்லாம் கிடந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து வந்து, அதுதான் ஏசாயா 66:8 ஒரு வார்த்தை அழகாக சொன்னார், ஒரு தேசம் ஒரே நாளில் உயிர் பெறுமோ அப்படிங்கிறத அழகாக அவர் கேட்டார். அந்த அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறிச்சு? ஒரே நாளில் எங்கே இருந்தெல்லாமோ வந்து ஒரே நாளில் இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்தாங்க, உண்டாக்குனாங்க. அன்னைக்கு 1948 வருஷம் இந்த மே மாதம் கழிஞ்ச அடுத்த நாள், ஒரு நாள் இஸ்ரவேல் எங்கள் நாடுன்னு அறிவிச்சு அடுத்த நாள் என்ன செய்துட்டு பக்கத்தில் சுற்றி இருந்த 5 அரபு நாடுகள் வந்து இவங்கள்ட்ட படையெடுக்க வந்தாங்க. ஆனால் அதை கூட என்ன செய்தாங்க, 2 நாளைக்குள்ளே அடித்து அவ்வளோ ஒரு விரட்டி, அதாவது தேவன் கொடுத்த ஒரு வல்லமை. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போனாலும் 1667 வருஷத்தில் திரும்பவும் அதே போல் நடந்தது. எகிப்து, சிரியா, ஜோர்டான் இந்த மாதிரிப்பட்ட நாடுகள் வந்து இவங்களை அடித்து, அதுவும் ஒரு 6 நாள் போர். 6 நாள் போரில் இவங்களை அடித்து விரட்டி விட்டுட்டாங்க. அதில் தான் இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் லூக்கா 21:24 வாசிங்க. அப்போ ஒரு காலம் வரும், அது வரைக்கும் எருசலேம் மிதிக்கப்படும். அதுக்கப்புறம் எருசலேமை ஒருத்தர என்ன செய்ய முடியாது, ஒரு அசைப்பும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இயேசு ஏற்கனவே சொன்னார். அந்த காலம் தான் என்ன செய்துட்டு 1948 வருஷமே வந்துட்டு அத்திமரம் துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் கரெக்டாக பார்த்தா 1948 இஸ்ரவேலுங்கிற அத்திமரம் வந்தது. 1967 வருஷத்தில் எருசலேம் தனி, அதாவது அந்த கேபிட்டல் சிட்டியாக அறிவிக்கப்படுகிறது 1967. அப்போ சரியாக 70 வருஷம் என்னது, அந்த 70 வருஷங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம பல இடங்களில் பார்த்தா தெரியும். பாபிலோர்களும் எத்தனை வருஷம் இருந்தாங்க சிறைப்பட்டு? 70 வருஷம் தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இப்படி 1967 எருசலேம் வந்து கேபிட்டல் சிட்டின்னு அறியப்பட்டாலும் ஒரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளலை. வேர்ல்டில் எந்த நாடுகளுமே எருசலேம் வந்து பாலஸ்தீனுக்கு சொந்தம், பாதி பேர் இஸ்ரேலுக்கு சொந்தம், அப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆனால் 2017 ஒருத்தர் வந்தார், இப்போ இருக்கக்கூடிய கொம்பன், அது யார், நம்ம ட்ரம்ப் சார் வந்தார். வந்து ஜென்டிலாக சொன்னார், என்ன சொன்னார், எருசலேம் தான் இஸ்ரேலுக்கு தலைநகரம் அப்படிங்கிறத தெளிவாக அறிவித்தார். ஏன்னா வேறு யாராலையும் செய்ய முடியாதவர். ஏன்னா இவர் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாலும் பல தீர்க்க தரிசனங்களை இவர் என்ன செய்கிறாரு, நிறைவேற்றி வைக்கிறார். அந்த டைமில் இதுக்கு முந்தின தடவை வந்தபோது நடந்த சம்பவம் தான் 2017. இது 26, அப்படித்தான் 8 வருஷம் ஆகிப்போச்சு. 2017 தெளிவாட்டு என்ன சொன்னார், எருசலேம் தலைவர் நகரமாக எத்தனையோ நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்த அப்புறமும் அதெல்லாம் அவர் மைண்டில் வைக்கல. எருசலேம் இஸ்ரேலுக்கு என்ன தான் தலைநகரமாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரவேலை வாழ வைத்த ராஜாவுக்கு பேர் என்னது, முதல்ல கோரேஸ் ராஜாவுக்கு அவங்க நாணயத்தில் ஒரு பக்கம் கோரேஸ் ராஜாவுக்கு தலை, இன்னொரு பக்கம் ட்ரம்புக்கு தலை. இஸ்ரவேலில் எப்படி நம்ம மகாத்மா காந்திக்கு தலை இருக்கிற மாதிரி அங்கே என்ன வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் கோரேஸை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும், ஈரான் ராஜா. ஆனால் காப்பாற்றினவன், இஸ்ரவேலை கட்டி காத்தவன். நம்ம எப்படி கட்டி காத்தானோ அதுபோல் இன்றைக்கி யார் கட்டி காக்கலாம், அவங்கள ட்ரம்பு கட்டி காக்காரான். அதனால துட்டில் கூட யாருக்கு தலை. ஆனால் தேவன் அந்தந்த காலத்தில் அந்த இஸ்ரவேலை காக்கிறதுக்கு ஒரு ஆளை கண்டிப்பாக எழுப்பார். இல்லைன்னா அட்ரஸ் இல்லாமல் என்ன செய்வாங்க, பண்ணிடுவாங்க, அட்ரஸ் இல்லாமல் போயிடும். அதனால அவங்களுக்கு ஒரு காப்பாற்றுக்காக தேவன் செய்து கொண்டிருக்கிற காரியம். ஆனால் கடைசி நேரத்தில் வேதம் தெளிவாக சொல்லுது, இவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க யாருமே கடைசி காலங்களில் இந்த இஸ்ரேலுக்கு கூட நிற்க மாட்டாங்க. கடைசி காலத்தில் அமெரிக்கா முதல் வேறு எல்லா நாடுகளும் என்ன செய்கிறோம், பிரிஞ்சு போயிடும். ஆனால் அந்த நேரத்தில் இயேசு வந்து அந்த நாட்டை, அந்த இஸ்ரவேலை காப்பார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ இந்த சம்பவங்களெல்லாம் நினைக்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு தெளிவாக தெரியும், அவர் வாசலருகே
வந்து விட்டார். இது இஸ்ரவேலில் நடக்கக்கூடிய சம்பவம். வேற எந்த நாட்டையும் பற்றியும் பார்க்காட்ட அவசியம் இல்லை. இஸ்ரவேலில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்து தெரியும். அவர் வாசலருகே வந்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே அவருடைய வருகைக்காக நாம் எதிர்கொண்டு போகிறதுக்கு நாமளும் தயாராக இருக்கணும் எப்பவும். அதுதான் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.